வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது செகண்ட் வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது. இது ஃபஸ்ட்டு. சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடைவேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதி வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை. ஸோ ரெஸ்பிரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் 2 ரெண்டுமே கரெக்டு. தேர்டு அண்ட் ஃபோர்த் கரெக்டு கிடையாது. ஆக்சிஜன் அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக கண்டறியப்படலன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஆக்சிஜன் அளவு சுவாசித்தலை பாதிக்கும். ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகிறது. ஆஞ்சியோஸ்போம் சூல்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகிறது. சூல்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். The conjugate base of FeH2O 6 + 3 இதோட கான்ஜுகேட் பேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, FeH2O 5OH +2. ஸோ இந்தளவுக்கு இப்போ இந்த மாதிரி கேட்குறதில்ல, ஈஸியாக தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இரும்பை அதன் ஹெமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே. இரும்பை அதன் ஹெமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா. கசடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அயன் சிலிக்கேட். இடப்பெயர்ப்பின் போது மரபணு சார்ந்த குறியன்களில் எதில் தடை குறியன் உள்ளது? ஸ்டாப் கோடான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் கோடான்ஸில் எதெல்லாம் ஸ்டாப் கோடான் டிரான்ஸ்லேஷனில் எதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் தடுக்குன்னு பார்த்தீங்கன்னா UAA, UAG, UGA, ஆம்பர் ஆக்கர் ஓப்பல் இப்படி சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் UAA, UAG, UGA செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மூணும் தான் ஸ்டாப் பண்ணும். இது ஸ்டாப்பிங் கோடான். சில கொஸ்டினில் உங்களுக்கு ஸ்டார்டிங் கோடான் கேட்கலாம். ஸ்டார்டிங் கோடான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக AUG இதுதான் ஸ்டார்டிங் கோடான். இது மெத்தியோனின் கோட் பண்ணும். இதுதான் எல்லா புரதத்தோட ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் மெத்தியோனின் தான். ஸோ அதை கோட் பண்ணுறது AUG, அது ஸ்டார்டிங். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங். AUG ஸ்டார்டிங், தொடங்கி வைக்கும். த கிரீன் ஹவுஸ் ரூரல் ஹவுசிங் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு பவர்ட் பை சோலார் எனர்ஜி, அதாவது தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்காக மின்திறன் இந்த ஆற்றலிருந்து பெறப்படுகிறது. சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல்லேருந்து தான் ஆற்றல் பெறப்படுகிறது. இப்போ கூட சூரிய ஆற்றல் யூஸ் பண்ணுறது எங்கே உற்பத்தி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. ராஜஸ்தான். இந்த மாதிரி அது சம்மந்தமான கொஸ்டின், ரீசன்ட் கொஸ்டின்ஸும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. Assertion: electron microscopes can give better resolution than optical microscopes. Reason: a high energy particle has a short de Broglie wavelength and so can probe the small scale interior structure of other particles. அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட பெட்டர் ரெசல்யூஷன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஏன் அதுக்கு என்ன ரீசன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது பெனட்ரேட் ஆகும். இந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்னால் கூட அது உள்ளே போய் இன்டீரியர் ஸ்ட்ரக்சரை போய் ஆராய்ஞ்சிட்டு வரும். அதனால தான் அந்த கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியுதுங்கிறாங்க. ஸோ போத் A and R are true and R is the correct explanation for A. தமிழில் கூட பார்த்துக்காங்க. இரண்டும் சரியானவை. R Aவிற்கு சரியான விளக்கம். ஏன்னா அது சிறிய அளவீடு உள்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது. எலக்ட்ரான் உள்ள பெனட்ரேட் ஆகிட்டு அது கிளியர் ஸ்ட்ரக்சராக கொடுக்கும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பற்றி போன வீடியோவிலே சொன்ன செம்மு டெம்மு கேட்டிருந்தாங்க. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எதுக்கு மெயினாக அதில் என்ன யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரான், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பெருசுபடுத்தி பார்க்குறதுக்கு எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். ஹோலோப் நியூஸ்டிக். ஹோலோப் நியூஸ்டிக் மீன்ஸ் அனைத்து சுவாச துவாரமும் திறந்த நிலையில் உள்ளது. மெட்டாப் நியூஸ்டிக் இறுதி இணை சுவாச துவாரம் மட்டுமே திறந்த நிலையில் உள்ளது. ப்ரோநியூஸ்டிக்
முன்மார்பு சுவாச துவாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது. பிராக்னியூஸ்டிக் சுவாச துவாரம் பதிலாக செவில்கள் காணப்படுதல். ஆம்ஃபினியூஸ்டிக் ஆம்ஃபினியூஸ்டிக்னா முன் மார்பு மற்றும் பின் வயிற்று சுவாச துவாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது. The best source of vitamin D. விட்டமின் டி எதுல அதிகமாக இருக்குது இங்கே கொடுத்துருக்கிறதுலன்னு கேட்டிருக்காங்க. மார்கரைன் அதில் தான் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. விட்டமின் டி டெஃபிஷியன்சியால் என்ன வரும்னு கூட கேட்கலாம். அது வந்து ரிக்கட்ஸு. மேத்ஸில் யூஸ்வலாக கேட்பாங்க. டி டெஃபிஷியன்சி இருந்தால் ரிக்கட்ஸு. விச் டிசீஸ் இஸ் காஸ்டு பை டெஃபிஷியன்சி ஆஃப் புரோட்டீன் இன் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? அதாவது புரோட்டீன் டெஃபிஷியன்ஸால் வரக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா மராஸ்மஸ், இதுதான் வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி. பெல்லக்ரா டெஃபிஷியன்சி எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா நியாசின், விட்டமின் B3. ஸோ பெல்லக்ரா பார்த்தீங்கன்னா விட்டமின் B3, அது வந்து பெல்லக்ரா. இது மராஸ்மஸ் வந்து புரோட்டீன், இதெல்லாம் விட்டமின் டெஃபிஷியன்சி. பெல்லாக்ரா வந்து விட்டமின் B3. பெரிபெரி பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, தயமின் டிசீஸ் கூட சொல்லுவாங்க. இது வந்து விட்டமின் B1, இது விட்டமின் டெஃபிஷியன்சி. விட்டமின் B1 பெரிபெரி இதெல்லாம் மேட்ச்சில் கேட்பாங்க. பெல்லாக்ரா விட்டமின் B3, பெரிபெரி விட்டமின் B1. இப்போ சொன்ன பார்த்தீங்களா ரிக்கட்ஸு, உடனே கேட்டிருக்காங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ரிக்கட்ஸு. இது யூஸ்வலாக வந்து மேட்ச்சில் கேட்பாங்க. பின்வரும் சமன்பாட்டில் நைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற நிலைகள். ஸோ இந்த சமன்பாட்டில் -1, 1, -3 இதுதான் கரெக்ட் ஆன்சர். அமிலம் கலந்த பெர்ஸ் அமோனியம் சல்ஃபேட் டைக்ரோமேட் கரைசலில் ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு +6 +3 ஆகவும் இரும்பிற்கு +2 +3 ஆகவும் மாறுகிறது. ஸோ உங்களுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் வருது. நீங்கள் இதே மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. இது வந்து ஈஸி தான், இது மாதிரி கேட்கலாம். கூற்று ஏ, செம்பு முக்கியமான மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. இதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். செம்பு வந்து மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுறதுங்கிறது கரெக்டு தான். செம்பு வந்து வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டதுங்கிறதும் கரெக்டு தான். பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களில் உயரத்தை கொண்டு இறங்கு வரிசையில் அடுக்குக. ஸோ அந்த ஹைட்டை பொறுத்து, எந்த அளவுக்கு அந்த பிளான்ட் வளருதோ அந்த ஹைட்டை பொறுத்து இறங்கு வரிசையில் சொல்லியிருக்காங்க. ஜூனிஃபர்ஸ், டியாடர், மேப்பிள், டீக்கு, இதுதான் சரியான ஆர்டர். பாறை வகை அதோட பாறை பிரிவு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியோலைட்னா தள்ளர் தீப்பாறை, ரியோலைட் தீப்பாறை. கலவைக்கல் மணல் படிவு பாறை, கலவைக்கல் மணல் படிவு பாறை. பலகைக்கல் தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை. டாலமைட் சுண்ணாம்பு படிவ பாறை. இந்த டாலமைட் கூட நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. டாலமைட் சுண்ணாம்பு படிவு பாறை. ரியோலைட் தள்ளர் தீப்பாறை, கலவைக்கல் மணல் படிவு பாறை. பலகைக்கல் பார்த்தீங்கன்னா தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை. பலகை எப்படி இருக்கும், அப்படி தகடுமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டாலமைட் வந்து சுண்ணாம்பு படிவு பாறை. அரேஞ்ச் த சீக்வன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் பற்றிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கிறது மைட்டாசிஸோட ஆர்டர், எந்த ஆர்டரில் மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்குது, செல் டிவிஷனில் வரக்கூடியது மைட்டாசிஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ அந்த ஒரு செல்லில் ஆஸ்டர்ஸும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்தது சென்ட்ரோமியர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அட்டாச்டு டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். சென்ட்ரோமியர் எல்லாம் ஸ்பிண்டில் ஃபைபரோட போய் அட்டாச் ஆகும். அதாவது செல்லு பிரியறதுக்கு முன்னாடி நடக்கிறது இதெல்லாம். அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் இன்டு 2, ரெண்டாக பிரியும். டாட்டர் சென்ட்ரோமியர் மூவ் அப்பார்ட், தனித்தனியாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பிளிட் ஆகிறதுக்கப்புறம் சென்ட்ரோமியர் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் டாட்டர் செல்ஸ் தனித்தனியாக மூவ் ஆக ஆரம்பிக்கும்.
கடைசியாக நடக்கிறது சைட்டோகைனசிஸ். குரோமாட்டிட்ஸ் அன்காயில் அண்ட் சைட்டோகைனசிஸ் அக்கர். அப்போ தான் அது சைட்டோபிளாசம் ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு செல் 2 செல்லாக மாறும். ஸோ அந்த 2 செல்லாக மாறுறதுக்கூடிய அந்த நிகழ்வு தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரஸ் ஃபார்ம் ஆகிறது, அதுக்கப்புறம் சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோமில் அட்டாச் ஆகிட்டு அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸில் அட்டாச் ஆகிறது, அடுத்தது சென்ட்ரோமியர் ஸ்பிரிட்டு, கடைசியாக சைட்டோகைனஸ். இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் மைட்டாசிஸில் வேறு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? மைட்டாசிஸ் சம்மந்தமாக, அதாவது செல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து எந்த ஃபேஸில் நடக்கும்னு கேட்கலாம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேஸில் நடக்கும், அதாவது இன்டர்ஃபேஸ். இதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். மைட்டோசிஸ் தனி, அது இல்லாமல் செல் சைக்கிளில் எஸ் ஃபேஸில் இன்டர்ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்காங்க. எஸ் ஃபேஸ், இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடியது. இரைப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு, அதாவது இது இங்கிலீஷில் படித்தா ஈஸியாக இருக்கும். இன்ஹிபிஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இஸ் brought about by. கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை எது இன்ஹிபிட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். என்டிரோகாஸ்ட்ரோன் தான் கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணுது. பொறுத்துக. நேர் உந்தத்தின் திருப்புத்திறன் கோண உந்தம். நேர் உந்தத்தின் திருப்புத்திறன் கோண உந்தம். ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை பரப்பு இழுவிசை. இது வந்து தனியாக கூட டெஃபினேஷனில் கேட்கலாம். வாட் இஸ் பரப்பு இழுவிசைன்னு கூட கேட்கலாம். ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை. ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை மின் அழுத்தம். மின் அழுத்தம்னா ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை தான். மிதத்தல் விசைனா முழுவதுமாகவோ பகுதியாகவோ பாய்மத்தில் மூழ்கி இருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல் நோக்கி விசை. மேல் நோக்கி போகிறதா மிதக்கிறதா தான் மிதத்தல் விசை. நேர் உந்தத்தின் திருப்புத்திறன் கோண உந்தம். ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை பரப்பு இழுவிசை. ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை உங்களுக்கு வந்து மின் அழுத்தம். முழுவதுமாகவோ பகுதியாகவோ பாய்மத்தில் மூழ்கி இருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல்நோக்கி விசை மிதத்தல் விசை. மாசுபடுத்திகளை பொறுத்துக. காற்று மாசுபடுத்தி வந்து குளோரின். லோக மாசுபடுத்தி, லோகம்னா இங்கே எது இருக்கு நீங்களே பார்த்துக்கலாம். லோக மாசுபடுத்தி காட்மியா. படிய வைக்கப்பட்ட மாசுபடுத்தி, படிய வைக்கப்பட்டது தார் தான் படிஞ்சிருக்கும். உயிர் மாசுபடுத்தி ஆந்த்ராக்ஸ். படிய வைக்கப்பட்டது தார். லோகம் வந்து பார்த்தீங்கன்னா காட்மியம். காற்று மாசுபடுத்தி குளோரின். கிருமிகள் அதோட இருப்பிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதன் பார்த்தீங்கன்னா காலரா, அது டைரெக்டாகவே இருக்குது. மனிதன் காலரா. கால்நடைகள் ஆந்த்ராக்ஸ், கால்நடைகளுக்கு வந்து ஆந்த்ராக்ஸ் வரும். கொறிப்பவை இதுக்கு வந்து பிளேகு. நாய் மற்றும் பூனை வளையப்புழு. யூஸ்வலாக ரோடன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேக் வரும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இது வந்து ஆன்சர் கீழே கொடுத்தது இதுதான். சூழ்நிலை மண்டலத்தில் வெளிப்படும் சக்தி ஓட்டமானது ஒரே திசை நோக்கி. இந்த எனர்ஜி ஃப்ளோ, ஈகோசிஸ்டமோட எனர்ஜி ஃப்ளோ பற்றி அடிக்கடி அந்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நுகர்வோர் யார், அதில் வந்து யூஸ் பண்ணுறவங்க யார், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருது. போன தடவை கூட ஆட்டோட்ரோவ்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. போன வீடியோவில் கூட போட்டிருக்கேன். அது ஆட்டோட்ரோவ்ஸ்னு வரும். அதே மாதிரி சூழ்நிலை மண்டலத்தோட சக்தி ஓட்டம் எப்படின்னா ஒரே திசை, யூனிடைரெக்ஷனல். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. when blood glucose level decreases, எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ்லேயே பார்த்தலாம். glucose level decreases, hormone glucogen signals the liver to produce and release more glucose and to stop consuming it for its own needs. குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது ஹார்மோன் குளுக்கோஜன் சிக்னல்ஸ் கொடுக்குது லிவரில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி. தென் வந்து மற்ற ஒர்க்குக்கு இல்லாமல் இப்போ குளுக்கோஸ் வந்து இதுக்கு கொடுக்குற மாதிரி சொல்கிறது. அடுத்து தேர்டு பார்த்தீங்க, when blood glucose level high, insulin signals liver to synthesize and storage of glycogen. Insulin signals liver to synthesize and storage of glycogen and triacyl glycerol. இது ரெண்டத்தையும் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுக்குது. அதிகமான இன்சுலின் சிக்னலு. இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சதுன்னா
குளுக்கோஸ் அதிகமாக சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் போகுது. அப்போ ரெண்டும் கரெக்டு தான். குளுக்கான் இயக்குநீர் அதிக அளவில் குளுக்கோஸை தயாரித்து விடுவிக்கும்படி கல்லீரலை தூண்டுகிறது. இது ஓகே. தேர்டு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அதிக அளவில் கிளைக்கோஜன் மற்றும் ட்ரையசிகிளிசரைட் தயாரித்து சேமிக்கும்படி கல்லீரலை தூண்டுகிறது. ஸோ அந்த லெவலில் ஏறி இறங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. K2MnO4 மேங்கனீசின் ஆக்சிஜனேற்ற எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா +6. பொட்டாசியம் மேக்னேட்டோட மேங்கனீஸோட ஆக்சிஜனேற்ற எண் +6. கீழ்கண்ட நைட்ரஜன் ஆக்சைடுகளில் எது நிறமுடையது? NO2. நிறமுடையது NO2. கோல்மனைட் பின்வரும் ஒரு உலோகத்தின் முக்கியமான கனிமமாகும். போரான். Consider the following pairs. Which of the pair given above are correct? X-rays Rutherford, atomic nucleus Roentgen, artificial radioactivity Curie and Juliet. ஆக்சுவலாக இப்போ எக்ஸ்ரேஸ் வந்து ரான்ஜன், எக்ஸ்ரே கதிர்களை கண்டுபிடித்தவர் ஃபஸ்ட்டு ரான்ஜன் தான். அட்டாமிக் நியூக்ளியஸ் வந்து ரூதர்ஃபோர்டு. இது ரெண்டும் அப்படியே ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் இல்லை. பட் லாஸ்ட்டாக இருக்கிறது Curie and Juliet, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கரெக்டு. ஆன்சர் பார்த்துக்கோங்க. 3 மட்டும் கரெக்டு. செயற்கை கதிரியக்கம் கியூரி மற்றும் ஜோலியட். ஏன்னா இங்கே எக்ஸ் கதிர்கள் ரூதர்ஃபோர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது ரான்ஜனோடது. அணுக்கரு ரூதர்ஃபோர்டு, அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டும் செகண்ட் தான் சரி பார்த்தலாம். எரிபொருள் ஒன்றின் பாதை பரவளைவு ஆகும். புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0 ஆகும். இந்த புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து யூஸ்வலாக கேட்குறாங்க, மதிப்பு என்ன அப்படின்னு. அது வந்து 0. புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0. எரிபொருள் ஒன்றின் பாதை பரவளைவு. R என்னும் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் ஐக்கும் அதன் குறுக்கே அமைந்துள்ள மின் அழுத்தத்திற்கு இடையான V, மின் அழுத்தம்னா V, இதுக்கான தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா I = V/R ஃபார்முலா. வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கரையக்கூடியவை தையமின், ரைபோஃப்ளோவின், நியாசின் மற்றும் வைட்டமின் B12. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள். சிம்பிளாக சொல்ல போனால் வாட்டர் சொல்யூபிளுக்கு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, BC. விட்டமின் பியும் சியும் தண்ணீரில் கரையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா B வகை தான். நியாசின் B வகை தான் உங்களுக்கு, ஏன்னா அது வந்து B3 நியாசின், ரிபோஃப்ளோவின் B2, தையமின் B1, இது B12. ஸோ எல்லாமே இந்த B வகையில் பார்த்தீங்கன்னா BC வந்து தண்ணியில் தான் கரையும். இன்னும் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ADEK. ADEK வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் சொல்யூபிள் விட்டமின் தனியாக கொடுத்துருக்காங்க. விட்டமின் D, விட்டமின் E இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ADEK இதெல்லாம் ஃபேட் சொல்யூபிள். உலகின் தட்பவெப்ப மையத்தின் தலைமையகம் உள்ள இடம் ஜெனீவா. வேர்ல்டு மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா ஜெனீவா. பாலிடாக்டைலிங்கிறது ஆட்டோசோமல் ஓங்குகுணம். நிறக்குருட்டுத்தன்மை கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு இல்லையா, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பால் பிணைந்த ஒடுங்கு குணம் PKU. ஆட்டோசோமால் ஒடுங்கு குணம். காதில் முடி வளர்வது Y சார்ந்த குணம். இதெல்லாம் இந்த குரோமோசோம் இது கொடுத்துருக்கோம். ஆட்டோசோம் அலோசோம்லாம் குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த பேருக்கு சொல்கிறது. எதனால் எந்த குரோமோசோம் ப்ராப்ளம்னா இந்த மாதிரி வரும்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூட பார்த்துக்காங்க. பாலிடாக்டிலி, ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட்டு, கலர் பிளைண்ட்னஸ்ஸு, செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் ட்ரைட்டு, PKU ஆட்டோசோமல் ரெசசிவ், ஹேரிப்பின்னா Y லிங்க்டு ட்ரைட்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை லாந்தனைடு ஆக்டினைடாக பிரித்தறிக. இதில் லாந்தனைடு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமேரியம், டிஸ்ப்ரோசியம். ஆக்டினைடு யுரேனியம், புளூட்டோனியம்.
மேட்ச்சு கோபால்ட் 60 60 பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் ஆகும். ஏஜி வந்து பிளட் கேன்சரு. ஹெச்ஜி டு ஃபோட்டோகிராஃப் பிரைன் டியூமர். P32 ஃபெர்டிலைசர். நுண்ம கிருமி ஒழிப்பு தான் கோபால் 60. உங்களோட கூட இருக்குது, செக் பண்ணிக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இங்கே வந்து ஏ ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ என்னென்னா ஸ்க்லெரன்கைமா செல்கள் தாவரங்களுக்கு உறுதித்தன்மையை அளிக்கின்றன. இது வந்து ட்ரூ. ஸ்க்லெரன்கைமா செல்கள் மென்மையான செல் சுருள்களை பெற்றுள்ளன. இது வந்து ஃபால்ஸ். The nitrogen bases found both in DNA and RNA. அதாவது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை ஆகிய இரண்டிலும் காணப்படுகின்றன. நைட்ரோஜனஸ் காரங்களான என்ன காரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடினைன், தைமின், அதாவது அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின், இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா பேசஸ், மெயின் பேசஸ்ஸு. அப்புறம் யுராசில், இது ஒரு பேஸ் இருக்குது. இதில் இந்த அடினைன், குவானின், சைட்டோசின் இந்த 3மே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கும் சரி ஆர்என்ஏக்கும் சரி காமன். டிஎன்ஏலையும் இருக்கும், ஆர்என்ஏலையும் இருக்கும், இது காமன். ஆனால் இந்த தைமின் இருக்குது பார்த்தீங்களா, இது டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். தைமின் டிஎன்ஏல இருக்கும், அது மாதிரி ஆர்என்ஏல யுராசில் இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ அதில் 4th தான் கரெக்ட். அடினைன், குவானின், சைட்டோசின் இது வந்து காமனாக டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல இருக்கும். ஆனால் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல தைமின் சேர்ந்துருக்கும், ஆர்என்ஏல யுராசில் சேர்ந்துருக்கும். இது வந்து காமன். இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு வந்து போன இயரில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூரின் எது, பிரிமிடின் எது, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பியூரின் என்ன, பிரிமிடின் என்ன, அப்புறம் நியூக்ளியோசைடு என்ன, நியூக்ளியோடைடு என்ன. பியூரின் பார்த்தீங்கன்னா அடினைன், குவானின், ஏஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பியூரின். பிரிமிடின் சிடி, சைட்டோசின், தைமின், இது வந்து பிரிமிடின், இது ஞாபகம் வச்சுக்கலாம். நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரஜன் பேஸு ப்ளஸ் சுகர். நைட்ரஜன் பேஸும் சுகரும் இருந்தால் அது நியூக்ளியோசைடு, எஸ் வரும் நடுவில். நைட்ரஜன் பேஸு சுகரு ப்ளஸ் பாஸ்பேட் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தனியாக எழுதிடுறேன். சுகரு ப்ளஸ் பாஸ்பேட்டு ப்ளஸ் நைட்ரஜன் பேஸு, இந்த 3ம் சேர்ந்துருந்தா சுகரு, நைட்ரஜன் பேஸு ப்ளஸ் பாஸ்பேட், இப்படி சேர்ந்தால் அது நியூக்ளியோடைடுன்னு வரும். சுகரும் நைட்ரஜன் பேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நியூக்ளியோசைடு, எஸ்ன்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ சம்மந்தமாக கேட்டால் இந்த 4 கொஸ்டின் தான் மெயினாக கேட்க முடியும். டிஎன்ஏல இல்லாதது ஆர்என்ஏல இருக்கிறது என்னென்னா யுராசிலு, பியூரின் என்னென்னா அடினைன், குவானின்னு, பிரிமிடின், சைட்டோசின், தைமின்னு. நியூக்ளியோசைடுனா என்ன இருக்குன்னா உங்களுக்கு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும், அவ்வளோதான். நியூக்ளியோடைடுனா சுகர் இருக்கும், நைட்ரஜன் பேஸ் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், அது நியூக்ளியோடைடு. இது ரிலேட்டடாக கேட்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தான் கேட்க முடியும். ஸோ என்னென்ன தொழில்நுட்பம் எதில் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. விமானம் பெர்னாலிஸ் தத்துவம். காற்று பலூன் பயாண்ட் விசை. ராக்கெட் நியூட்டனின் விதி. நீராவி எந்திரம் வெப்ப இயக்க விதி. நீராவி எந்திரம் வெப்ப இயக்க விதி, ராக்கெட் நியூட்டன் விதி, காற்று பலூன் பார்த்தீங்கன்னா பயாண்ட் விசை, விமானம் பெர்னாலிஸ் தத்துவம். தண்ணீர் தானாக சிதைவு அடையும் போது கிடைப்பது H3O+ மற்றும் OH-. கீழ்காண்பவை அவற்றின் pH மதிப்புகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கவும். அது கீழேந்து மேலே. இப்போ இவங்க வந்து pH கொடுக்கல, ஜஸ்ட் இந்த என்னென்ன காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு pH உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இதில் இண்டிவிஜுவலாக கூட இதோட pH என்னென்னு கேட்டுறாங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹியூமன் பிளட்டோட pH லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.3. இது வந்து யூஸ்வலாகவே நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. ஹியூமன் பிளட்டோட pH 7.3, இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இரைப்பை அமிலம்.
இரைப்பை அமிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட்னே கொடுத்துட்டாங்க. இரைப்பை அமிலம்னா கண்டிப்பாக ஆசிட் 7க்கு மேலே போனால் பேஸில் வந்துடும். பிளட்டு ஹியூமன் பிளட் வந்து லைட்டாக பேசிக், ரொம்ப லைட்டாக பேசிக், அவ்வளோதான். நியூட்ரல் கிட்ட தான் இருக்குது. இரைப்பை அமிலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5லேருந்து 3.5 வரைக்கும் தான் இருக்கும். 3.5. ஸோ இது வந்து ஆசிட் லெவல் தான். ஸோ ஆசிட் அமிலம்னே இருக்குது 1.5 to 3.5. தூய நீர் வந்து நியூட்ரலில் இருக்கும், 7ல் இருக்கும். மில்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5லேருந்து 7.5க்குள்ளே இருக்கும். மில்க்குக்கு 7.5 எக்ஸாக்டாக சொல்கிறத விட 6.5 அந்த ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏன்னா 7.5னா இதை விட அதிகமாகிடும் இவங்க கொடுத்துருக்க இதுபடி பார்த்தா. ஸோ 2 பார்த்தீங்கன்னா என்னது, ஆசிடு, இதான் கம்மியாக இருக்குது, இரைப்பை அமிலம் ஃபஸ்ட்டு. அடுத்து 4th மில்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd வாட்ரு, தூய நீர். லாஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிளட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் அதிகபட்ச ரேஞ்சு தான். பட் ஜென்ரலாக மில்க்குக்கு 6.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இது அடுத்த ரேஞ்சு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். தாவர மரபு தொழில்நுட்பத்தில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். இதான் அதிகமாக வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் முன்னாடியே இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகவே சொல்லிட்டே வந்த ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து B12, B3, B2ன்னு. ஸோ இங்கே அதேவே மேட்சாக கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். ரிபோஃப்ளோவின் பார்த்தீங்கன்னா விட்டமின் B2, ரிபோ 2 ஞாபகம் வச்சுக்காங்க. ரிபோஃப்ளோவின் விட்டமின் B2, 2னா ரிபோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தையமின் தான் ஃபஸ்ட்டு, விட்டமின் B1. ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தை மாதம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தமிழில். அப்போ ஃபஸ்ட்டு இந்த விட்டமின் B1 தையமின். அடுத்து பைரிடாக்சின் விட்டமின் B6, B6. சைனோகோபாலமின் பார்த்தீங்கன்னா B12. இந்த கோபால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபால் வந்து 12 ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சைனோகோபாலமைன் B12. ஸோ யூஸ்வலாக இப்போ இதோட நேம் கேட்குறதுல இதனால் வர டிசீஸ் என்ன, இதோட டெஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் என்ன வரும், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான வினைகள் யாவை? கிளைகாலிசிஸ், both aerobic and anaerobic respiration. பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோன் பெயர் மெலட்டோனின். சர்ச்சைக்குரிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்துள்ளதாக கூறப்படும் உலோகம் லெட். ஸோ இந்த ரெவல்யூஷன் பற்றி எப்போவுமே கேட்குறாங்க, அந்த புரட்சி எதனால் வருது அப்படின்னு. நான் வேணால் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வித் கிளியர் பிக்சரோடு கொடுத்துட்றேன். பட் இப்போ இதோட மேட்ச் பார்த்துடலாம். வெள்ளி புரட்சி முட்டைக்கு. வெள்ளி மேக்ஸிமம் இந்த புரட்சி எல்லாமே அதோட கலர்ஸ் வச்சு வரும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், ஏன்னா சிலது ஒரே மாதிரி கலர் வர்றதுனால. மற்றபடி மேக்ஸிமம் அந்த கலரை வச்சு தான் அந்த புரட்சியே இருக்கும். வெள்ளி முட்டை, இளம் சிவப்பு இறால், மஞ்சள் எண்ணெய் வித்துக்கள், சாம்பல் உரம், மஞ்சள் எண்ணெய் வித்துக்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஆப்போசிட்டாக கொடுத்துருந்தாங்க, மஞ்சள் கூறியது. இதுக்கு ஒரு புரட்சி வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. அப்போ மஞ்சள் வந்து எது சரி எது தவறுன்னு கேட்டிருந்தாங்க. மஞ்சளுக்கு எண்ணெய் வித்துக்கள், அதான் சரி. இளம் சிவப்பு இறால், வெள்ளிக்கு முட்டை. which of the following are correct? 1, 2 and 4. பார்த்தலாம் இது என்னென்னு. வேலை = விசை × இடப்பெயர்ச்சி. திறன் = வேலை பை காலம். முடுக்கம் = திசைவேகம் பை காலம். இங்கிலீஷும் கவர் ஆகாமே வச்சிடறேன். நிறைய பேர் அந்த இங்கிலீஷ்லேயுமே அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. விமான இறக்கையின் கீழ்ப்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்ய. ஸோ இந்த மேட்ச்க்கான ஆன்சர் பார்த்தலாம். சிவி ராமன் பார்த்தீங்கன்னா மீட்சியற்ற ஒளி சிதறல்.
இந்த கொஸ்டின் வந்து இண்டிவிஜுவலாகவும் தனியாக கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாமில் சிவி ராமன் எதோட சம்மந்தப்பட்டார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒளி சிதறல், சிவி ராமனோடது மீட்சியற்ற ஒளி சிதறல். ஜேசி போஸ் மிக குறுகிய ரேடியோ அலைகள். எம்என் சாஹா வெப்ப அயனியாக்கல். எஸ்என் போஸ் குவாண்டம் புள்ளியியல். பின்வருவனவற்றில் கார்பனின் புறவேற்றுமை தோற்றம் அல்லாதது எது? இதில் வைரம், புல்லரின், கிராஃபைட் இது எல்லாமே புறத்தோற்றம் தான். பியூட்டேன் கிடையாது. பியூட்டேன் வந்து கார்பனோட புறவேற்றுமை தோற்றம் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பெஸ்டிசைட், செகண்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பெஸ்டிசைடு பைரித்ரின்ஸ், செகண்ட் ஜென்ரேஷனு ஆர்கனோபாஸ்பேட்ஸு, தேர்டு ஃபிரமோன்ஸ், ஃபோர்த்து ஜென்ரேஷனு ஜுவனைல் ஹார்மோன்ஸ். ஃபஸ்ட்டு பைரித்ரினு, செகண்டு ஆர்கனோபாஸ்பேட்டு, தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபிரமோன்ஸு, ஃபோர்த்து ஜுவனைல் ஹார்மோன்ஸ். ஸோ எந்தெந்த ஆயில் வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. கேஸ்டர் ஆயில் ரிசினஸ் கம்யூனிஸ். ஜிஞ்சலி வந்து செசமம். நீம் அசாடிராக்டா இண்டிகா. கிரவுண்ட்நட் அராக்கிஸ் ஹைப்போஜியா. மேக்ஸிமம் அந்த ஆயில் அதோட அந்த பொட்டானிக்கல் நேம், இப்போ கிரவுண்ட்நட்டோட அந்த நேம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் அராக்கிஸ் ஹைப்போஜியா. நீம் வேம்புக்கு வந்து அசாடிராக்டா, அதை ஞாபகம் வச்சுட்டாலே எழுதலாம். செசமம் எள்ளெண்ணெய், ஜிஞ்சலி ஆயில். கேஸ்டர் வந்து ரிசினஸ் கம்யூனிஸ். கொடுக்கப்பட்டவற்றுள் எது எக்ஸ் குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும்? எக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ். நிறக்குருடு கலர் பிளைண்ட்னஸ். இப்போ கூட கலர் பிளைண்ட்னஸ் வந்து எதோட சேர்ந்ததுன்னு பார்த்தோம், எக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் தான் அது. தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? ஹன்சன்ஸ் நோய். லெப்ரசினா தொழுநோய், இதோட இன்னொரு நேம் என்னன்னா ஹன்சன்ஸ் நோய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.